ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணினதற்கு எதிர்மறையாக உங்க சூழல் இருக்கா? அதனால ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்கல்ல? எதற்காக ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க? அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் அவருடைய சமூகத்துல வச்சு விசுவாசித்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும், அப்படிதானே? ஆனா நம்ம என்ன பண்றோம்? கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு சூழலை பிடிச்சுக்கிட்டு என்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஏசப்பா வாக்கு பண்ணினாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. சூழலை நினைச்சு புலம்பிட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது சூழலை இல்லைங்க. சூழலை மாற்றக்கூடிய ஏசப்பாவையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் தானே. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கும் அவருடைய சூழலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருந்துச்சா? இல்லைல்ல. ஆனால் அதற்கான நேரம் வந்த பிறகு வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சுல்ல. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளணுங்க.